ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்தாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அப்துல் கலாம் அவர்கள் 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்ட் டவுனில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் சயின்டிஸ்டாகவும் பொலிட்டீஷியனாகவும் ஒரு லீடிங் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக ரைட் ஃப்ரம் 2002 இருந்து 2007 வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ட் வேரியஸ் அவார்ட்ஸ் லைக் பத்ம விபூஷன், பாரத் ரத்னா அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் இவருடைய டெத் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஆன் 27th July 2015 இவர் இறந்திருக்கார். இப்போ இவருடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஸ்டோரியை இப்போ பார்ப்போம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஐலண்ட் டவுன்ல ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலியில பிறந்திருக்காரு. அப்பா பேரு ஜைனுலாப்தீன், அம்மா பேரு ஆஷியம்மா. அப்பாவுக்கு நல்ல ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது அண்ட் ரொம்ப ஒரு பணக்காரங்களும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்குள்ளார நல்ல ஒரு ஸ்பிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்துச்சு. நம்ம குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க அம்மா தான் இவருடைய ஒரு ஐடல் ஹெல்ப்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவாங்கிறதுல கணக்கே இல்லையாம். இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க கையால் சாப்பிட்றத விட வெளியே இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய சிப்ளிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய குழந்தைங்க இருந்திருக்காங்க இவங்க அப்பா அம்மாவுக்கு. அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஒரு பையன் அப்படின்னா அது நம்ம கலாம் அவர்கள் தான். ரொம்ப டால் அண்ட் ஹேண்ட்ஸமான பேரண்ட்ஸ்க்கு பிறந்த ஒரு ஷார்ட் அண்ட் க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் கலாம் அவர்கள். இவங்க ராமேஸ்வரம் இருக்கிற மசூதி தெரு, அதாவது மாஸ்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மசூதி தெருவில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் அவங்களோட வீடு புக்கா ஹவுஸ்னு சொல்லுவோம். மிடில் ஆஃப் த 19th century அவங்க ஆன்சஸ்டர்ஸ் கட்டிட்டு போன வீடு. அந்த வீடு கம்ப்ளீட்டாக லைம் ஸ்டோன் அண்ட் பிரிக்கால தான் மேடை இருக்கும். அதுதான் புக்கா ஹவுஸ்னு சொல்கிறாங்க. அந்த புக்கா ஹவுஸில் தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்பா ரொம்ப சிம்பிளான ஒருத்தர். எந்த ஒரு கம்ஃபர்ட்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார், லக்ஸூரியஸ் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். லைஃப் எந்த ஒரு அதிகமாக நம்ம செலவு பண்ணாமல் ஒரு மாதிரி லக்ஸூரியான லைஃபாக இல்லாமல் சிம்பிளான லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப செக்யூராக இருக்காங்களாங்கிறது he always made sure. அண்ட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசன், கிளாத்ஸ் எல்லாத்துலேயுமே குழந்தைங்களுக்கு நெசசரியாக தேவை இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. குழந்தைங்கள ரொம்ப செக்யூராக வளர்த்துருக்காங்க. மோத் மெட்டீரியலி அண்ட் இமோஷ்னலி ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்கலாம். அப்துல் கலாம் அவர்கள் அவங்க அம்மா குக் பண்ணும்போது அந்த கிச்சன் ஃப்ளோரில் உட்காருவாங்களாம். அவங்க தரையில் நல்ல வாழை இலை போட்டு சுட சுட சாப்பாடு வச்சு ரொம்ப சுவையான சாம்பாரும் அப்புறம் வீட்லேயே செஞ்ச ஊறுகாய் கூடயே தேங்காய் சட்னி மாதிரியான சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. இவங்க வீட்டில் இருந்து வெறும் 10 நிமிஷத்தில் ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு சிவன் டெம்பிள். இப்போ நிறைய பாத யாத்திரை போகிறவங்க எல்லாமே சிவன் டெம்பிளுக்கு போவாங்கல்ல, அந்த டெம்பிள் இவர் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes அவையில் தான் இருந்திருக்கு. இவர் வாழ்ந்தது எல்லாமே ஒரு மசூதி ஏரியா. இவங்களோட ஏரியாவே கம்ப்ளீட்டாக முஸ்லீம்ஸ் மட்டும்தான். ஆனால் அங்கே ஒரு சில ஹிந்துஸும் இருந்திருக்காங்க. அங்கே ஹிந்துஸ் இருந்ததுனால இவங்களுக்குள்ள எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருந்தது கிடையாது. முஸ்லீம்ஸும் ஹிந்துஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா டெய்லியுமே கலாம் அவர்களை ஈவினிங் ப்ரேயருக்கு மசூதிக்கு கூட்டிகிட்டு போவாராம். மசூதிக்கு போகும்போது அங்கே சொல்லக்கூடிய சாண்டிங் எல்லாம் அரபிக் வேர்ட்ஸில் இருக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியாதான். இருந்தாலும் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அல்லாஹ்க்கு போய் ரீச் ஆகும், அதனால் நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறதுனால இவரும் அந்த சாண்டிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறதை கேட்டு வந்துடுவாராம். அவங்க பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கையில் ஒரு பவுல் ஆஃப் வாட்டரோட வெயிட் பண்ணுவாங்களாம். இவங்க அப்பா ப்ரேயர் முடிச்சுட்டு இவரோட ஃபிங்கர் டிப்ஸை போயிட்டு அதில் டிப் பண்ணி எடுப்பாராம். டிப் பண்ணும்போது ஒரு சில மந்த்ராவெல்லாம் சாண்ட் பண்ணுவாராம். அப்போது எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்களாம் அந்த வாட்டர். எதுக்காக அப்படின்னா பல நாள் நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த தண்ணி ஏதோ அவங்களுக்கு கொடுப்பாங்களாம்.
அண்ட் கலாம் அவர்கள் வந்து பார்த்துருக்காராம், அந்த மாதிரி ஹோலி டிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து குணமாயிட்டாங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவர் சொல்வாராம், இல்லை இல்லை நீங்கள் அல்லாஹ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இது நான் ஒன்றும் பண்ணல, அல்லாஹ் பண்ணது தான் இது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாராம். இவங்க அப்பா வந்து நிறைய டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இவருக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கலாம் அவர்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு நாள் கலாம் கேட்குறாரு, இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் என்னப்பா இருக்குது, ஏன் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரேயர் பண்ணும் பொழுது நம்மளை தாண்டி, நம்ம சோல் அண்ட் பாடியை தாண்டி இந்த யூனிவர்ஸ் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறோம். நம்மளோட டிசையர் என்ன, நம்மளோட விஷ் என்ன அப்படிங்கிறத இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறோம். அதனால் அது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போவுமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சஃபரிங்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நினச்சி கவலைப்படுவோம்ல, ஐயோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுமே, என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு சஃபரிங்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுனால தான் உங்களால் உங்களை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களால் எப்போ எக்ஸாமைன் பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு சஃபரிங் வரும்போது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த மாதிரி சொன்னதுக்கு கலாம் அவர்கள் கேட்குறாரு, அப்போ ஏன் உங்களை தேடி வர நிறைய பேர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறதில்ல அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, எப்போவுமே மனுஷங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும், அப்போ வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி தனியாக இருக்கும் போது யாராவது நான் கம்பெனி கொடுக்கணும்னு நினைப்போம். நம்மளோட லைஃப்பில் ப்ராக்ரஸாக இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு நல்ல ஒரு பாத்தை காமிச்சு நமக்கு வழிகாட்டியே இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி நம்ம எப்போவுமே எதை ஒன்றத்தை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குமோ, எது எனக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்மளோட மைண்டு அதோட சொல்யூஷன் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கண்டினியூஸாக நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோட மைண்ட் எதை நோக்கி போகும்னா அதோட ஹெல்ப்பரை நோக்கி போகும். அதாவது எனக்கு எந்த இடத்துல சொல்யூஷன் கிடைக்குமோ அதை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது எல்லாமே நான் இன்னொரு பார்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.